இந்த வீடியோவில் நம்ம விர்ச்சுவல் மெமரி பற்றி பார்க்க போகிறோம். விர்ச்சுவல் மெமரினா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மெமரியில் ஃபுல்லாக இல்லாதப்போ வந்துட்டு நம்ம வந்து ப்ராசஸ் வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் வந்து விர்ச்சுவல் மெமரின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸோட சைஸ் வந்துட்டு ஒரு 1000 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் உங்களோட மெயின் மெமரியோட கெப்பாசிட்டி வந்துட்டு ஒரு 500 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதில் இருக்கிற ஃபுல் ப்ரோக்ராமையும் வந்துட்டு நம்மளால் மெயின் மெமரியில் வந்துட்டு கொண்டுட்டு போக முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு எந்த பார்ட் தேவைப்படுதோ அந்த பார்ட்டை மட்டும் நம்ம மெயின் மெமரி கொண்டுட்டு போயிட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த தேவைப்படுறப்ப மட்டும் இது பண்ணலாம். அதாவது நம்ம மெயின் மெமரியில் வந்து ஆல்ரெடி டைனமிக் லோடிங் பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது தேவைப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நம்ம மெயின் மெமரிக்கு கொண்டுட்டு வந்துட்டு, அதாவது இப்போ கரண்ட்டாக நம்ம எதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோமோ, ஏன்னா நம்ம எல்லா ப்ராசஸையும் கொண்டுட்டு வந்துட்டாலும் எல்லா லைனையும் நம்ம ஒரே நேரத்தில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது. சிபி வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு தேவைப்படுற பார்ட்டை மட்டும் மெயின் மெமரியில் கொண்டுட்டு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு விர்ச்சுவல் மெமரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இது வந்து எந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அட்வான்டேஜஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு விர்ச்சுவல் மெமரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு அன்யூஸ்வல் எரர் கோட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு ட்ரை கேட்ச் வச்சு இது பண்ணியிருப்போம். என்னென்னா அரித்மெட்டிக் எரர் ஃப்ளோ, அதே மாதிரி டிவைட் பை 0 அந்த மாதிரி வந்துட்டு நிறைய எரர்ஸ் வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே எப்போயுமே எரர்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராக்டிக்கலில் எப்போயுமே எரர் வராது. நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு கரெக்டான இன்புட் தான் கொடுப்போம். ரொம்ப ரேர் சுச்சுவேஷன்ஸில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எரர்ஸே ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம், பைத்தான், ஜாவா இதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், இந்த ட்ரை கேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருப்போம். நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி கரெக்டான இன்புட் கொடுக்குறதுனால இந்த எரர் கண்டிஷன் கோட் வந்துட்டு நிறைய டைம் நமக்கு தேவையே படாது. ஸோ அப்போ இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மெயின் மெமரிக்கு கொண்டு வரணுன்ற நெசசிட்டியே கிடையாது. இது வந்து ஒரு அட்வான்டேஜஸ். இன்னொரு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம். எதை அப்படின்னா அரே வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்துட்டு ரன் பண்ணும்போது எவ்வளோ வந்துட்டு அதோட சைஸ் கொடுப்போம் அப்படின்றது நமக்கு தெரியாதனால நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் லிமிட் தான் கொடுப்போம். 100, 1000 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100 2 டைமென்ஷனல் அரேயாக இருந்துச்சுன்னா 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 × 100 எவ்வளோ வரும், அவ்வளோ இது வந்து நம்ம அரேயில் யூஸ் பண்ணுவோம்னா கிடையாது. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ஒவ்வொன்றையும் வந்துட்டு ஒரு 20 எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மிச்சம் என்ன ஆகும், 80 வரைக்கும் இருக்கிற அந்த மிச்சம் மெமரி ஸ்பேசஸ் வந்துட்டு அன்யூஸ்டு மெமரி ஸ்பேசஸ் தான். அதை வந்துட்டு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, விர்ச்சுவல் மெமரி வந்துட்டு யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நம்ம அரே டிக்ளேர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கூட கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்குரிய சிம்பிள் டேபிளில் வந்துட்டு இவ்வளோ இதுக்கும் வந்துட்டு அது வந்துட்டு அலோகேட் பண்ணி வச்சுருந்துருக்கும் நார்மலாக. இப்போ என்ன ஆகுது, நம்ம வந்துட்டு அரே, லிஸ்ட்டு, டேபிள்ஸ் இது எல்லாமே கொடுக்கும்போது நம்ம டிக்ளேர் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் சைஸ் கொடுப்போம். ஆனால் ஆக்சுவல் யூசேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறத மட்டும் யூட்டிலைஸ் பண்ணால் போதும். தேவையில்லாமல் இருக்கிற எல்லா ஸ்பேஸஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு விர்ச்சுவல் மெமரி வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிறைய இதில் வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ஏடிஎம் சென்டருக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். வித்ட்ரா பண்ணுறதுக்கு இருக்கும், மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு இருக்கும், அப்புறம் வந்துட்டு மினி பேலன்ஸ் செக் பண்ணுறது இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். சொல்லப்போனால் வித்ட்ராவல் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏடிஎம்மில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். மித்த 2 ஆப்ஷனும் என்னவாகாது, நம்ம வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுலேயும் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்ப 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 ரேர் சுச்சுவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணாத ஆப்ஷன்லாம் வந்துட்டு மெயின் மெமரிக்கு கொண்டுட்டு வரணுன்ற நெசசிட்டி கிடையாது. இதுதான் வந்து விர்ச்சுவல் மெமரியோட அட்வான்டேஜஸ். சிம்பிளாக சொல்லணும்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் நிறைய பார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருப்போம். இப்போ நம்ம வந்துட்டு தேவைப்படுற பார்ட்டை மட்டும் நம்ம மெயின் மெமரிக்கு கொண்டுட்டு வர்றதுனால தேவையில்லாத அந்த பார்ட்டை வந்துட்டு மெயின் மெமரிக்கு நம்ம கொண்டுட்டு வர டைமிங் வந்து நமக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற டைம், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டைமிங் சேவ் ஆகும். நிறைய மெமரி ஸ்பேசஸ் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
அட்வான்டேஜஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா, மெயின் மெமரி இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது இது பண்ணும். ஓ, நம்மளோட சைஸ் வந்து 100 இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம 100 அந்த சைஸ் மெயின் மெமரியோட சைஸ் 100னா அந்த 100க்குள்ளே வர மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்ற கன்சர்ன் வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடிங் வந்துட்டு எழுதுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத வேண்டியது இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மெயின் மெமரியை பற்றி கன்சிடரே பண்ணல அப்படின்னா, எவ்வளோ வேணால் கோடிங் எழுதலாம்னா நம்ம ஒன்லி நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணலாம். தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்குரிய சொல்யூஷன் வந்துட்டு என்னவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஏ நம்பர்னால் அதை ஆட் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு அதை பற்றி மட்டும் நம்ம அந்த சொல்யூஷன் கொடுக்குற பார்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். மெமரி ஸ்பேசஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அது வந்து ஒரு அட்வான்டேஜஸ். செகண்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா எல்லாரோட ப்ரோக்ராமும் வந்துட்டு சேம் டைமில் வந்துட்டு ஃபிசிக்கல் மெமரியில் வந்துட்டு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு நிறைய மெமரி ஸ்பேசஸ் வந்துட்டு தேவைப்படும். அப்போ வந்துட்டு அவங்கவுங்க எந்தெந்த பார்ட் ரன் பண்ணுறாங்களோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டை மட்டும் கொண்டுட்டு வர்றதுனால சேம் டைமில் நிறைய ப்ராசஸ் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு CPU யூட்டிலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட த்ரூபுட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜஸ். தேர்ட் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு இன்புட் அவுட்புட் மட்டும் நமக்கு வந்து தேவைப்படும் மெமரியில் வந்துட்டு ஸ்வாப்பிங் பண்ணி ஸ்வாப் அவுட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே வந்துட்டு யூசர் ப்ரோக்ராமுமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜஸ். இதை தவிரவே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். இதில் வந்துட்டு இது வந்து 3 மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு மெயின் மெமரியில் வந்துட்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் கான்செப்ட்லேயே வந்துட்டு இதை பார்த்துருந்துருப்போம். என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லை ஹீப்ன்றது என்ன அப்படின்னா ஏதாவது டைனமிக்காக வந்துட்டு லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கோட் செக்ஷனில் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமோட கோட் இருக்கும். இந்த டேட்டாவில் வந்துட்டு குளோபல் டேட்டா வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸு, அதே மாதிரி ரிட்டன் டேட்டா டைப்பு, அப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது லோக்கல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு மெமரி ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷேர்டு மெமரி ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணவோ இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணவோ செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹீப்க்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறது வந்துட்டு இவங்க வந்துட்டு ஷேர்டு லைப்ரரி வந்துட்டு இந்த ஷேர்டு மெமரி ரீஜியனில் வந்துட்டு லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹீப்ன்றது என்ன டைனமிக் மெமரி லொக்கேஷன். டைனமிக் இதுன்றதுனால நமக்கு வேணுன்றப்போ வந்துட்டு அதோட சைஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் என்ன அப்வர்ட் டைரக்ஷன் இது பண்ணி, ஏன்னா இங்கே தான் வந்து நமக்கு மெமரி ஸ்பேசஸ் வந்து கம்மியாக இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம், ஃபங்க்ஷன் பேராமீட்டர் ஏதாவது லோக்கல் வேரியபிள் ரிட்டன் வேரியபிள்லாம் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா அதை வந்து இந்த பக்கம் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெரிய ஹோல்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்துட்டு மெமரி ஸ்பேசஸ் தான். இந்த ஹோலை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2 பேருமே யூஸ் பண்ணிக்கோங்க. யாருன்னா ஸ்டாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இவங்க சைஸ் இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இவங்க வேணும்னா இந்த சைஸை வந்து இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த ஹோலை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹோல்னால் என்னென்னா அந்த மெமரி ஸ்பேசஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த ஷேர்டு ரீஜியனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சியில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அதில் இருக்கிற அந்த சியில் வந்துட்டு இருக்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோரும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் printf ஆவது யூஸ் பண்ணுவாங்க, ஒரு printf ஆவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் யூசர் இன்புட் வாங்குறதா இருந்தால் ஸ்கேன்எஃப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரெலவெண்ட்டாக இருக்கிற எல்லா ப்ரோக்ராமுமே வந்துட்டு அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த காமனாக இருக்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஷேர்டு ரீஜியனில் வந்துட்டு நம்ம காமனாக வந்து வச்சுக்கலாம். அப்போ அதை வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டுக்கலாம் அப்படின்னா விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது எந்தெந்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஷேர்டு ரீஜியனை டைரெக்டாக வந்துட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஷேர்டு லைப்ரரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க கோடிங்க்கு வந்து தனித்தனியாக வந்துட்டு லோட் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. அதனால வந்துட்டு அந்த ஷேர்டு ரீஜியன்ட்டை வந்து நம்மளால் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ராசஸஸ் நம்ம ஐபிசியில் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா மெசேஜ் பாஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஷேர்ட் ரீஜியன் வந்து க்ரியேட் பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ P1 P2 இவங்க 2 பேர் வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இவங்களோட மெசேஜஸ் வந்துட்டு இந்த ஷேர்ட் ரீஜியனில் போடுவாங்க. அதை இவங்க படிச்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு வேணும்னா இவங்களோடதை வந்துட்டு அதே ரீஜியனில் போடுவாங்க. அதை வந்து இவங்க படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஷேர்ட் ரீஜியனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸ் கிரியேஷன் அப்போ வந்துட்டு ஏதாவது பேஜஸ் வந்து ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோர்க் சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி பண்ணும்போது, இந்த ஷேர்ட் ரீஜியனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 3 இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஷேர்ட் ரீஜியனை வந்துட்டு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எஃபிஷியண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தட் இந்த விர்ச்சுவல் மெமரியோட மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைனமிக் லோடிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? அது என்னவாக இருக்கும், எப்போ தேவைப்படுதோ அப்போது மட்டும்தான் வந்து நம்ம பேஜஸை வந்துட்டு கொண்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதனால என்ன யூஸ்ன்னு நம்ம பார்த்தோம், எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு மெமரி ஸ்பேஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் வந்துட்டு விர்ச்சுவல் மெமரிக்கும் அந்த டைனமிக் லோடிங் கான்செப்டை தான் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் மெமரியில் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மெமரி ஸ்பேஸஸை வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட கெப்பாசிட்டியை விட ஜாஸ்தியாக நம்ம ப்ரோக்ராமோட சைஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, மெமரி ஸ்பேஸஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்துட்டு இதோட அட்வான்டேஜஸ்.